ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நடந்து வரும் நிலையில் துபாயில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியிலும் பாதுகாப்பாக இருப்பதாக மருத்துவர் ஒருவர் காணொலி வெளியிட்டுள்ளார். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் துபாயில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியிலும் பாதுகாப்பாக இருப்பதாக மருத்துவர் ஒருவர் காணொலி வெளியிட்டுள்ளார். உலக மக்கள் அனைவரும் தங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இங்கே துபாயில் இந்த சூழ்நிலை ரொம்ப டென்ஷனாகவும் பயமாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே இருக்க தலைவர்கள் ரொம்ப எங்களை செக்யூர்டாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதனால் ஆறுதலாக இருக்குது. அதுமாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நீங்கள் எப்போனா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய சிஎம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஒரு பிரச்சனைன்னு வரப்போ தான் உங்கள் எல்லாருடைய உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த டைமில் நீங்கள் நிற்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஒவ்வொரு தடையும் டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குறப்போ ஜன்னல் பக்கம் ஓடி போய் பார்க்குறப்போ அந்த பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. என்ன தான் இங்கே செக்யூரிட்டி எல்லாம் சொன்னாலும் மனுஷங்க தானே, அந்த பயம் இன்னும் எங்களை விட்டு போகலை. உங்கள் எல்லாருடைய ப்ரேயர் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும், எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க. பட் ஹாஸ்பிட்டல்ஸ், போலீஸ், மிலிட்ரி இது எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. 24/7 ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிங்கன்னா உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளுமே ஃப்ரீயாகிடும். இப்போது ஃப்ளைட்ஸ் எல்லாம் கூட விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் அது. ஒர்க்கும் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே ப்ரொவிஷன்ஸும் இப்போ ஈஸியாக கிடைக்குது. அது எங்கேயுமே ஸ்டாப்பே ஆகலை, ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டாப் ஆகலை. அதெல்லாம் கரெக்டாக ப்ரொவிஷன்ஸ்லாம் கண்டிப்பாக அவங்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நாங்கள் உண்மையாகவே கடவுளோட ஆசீர்வாதம் தான். உங்கள்கிட்டருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது உங்களுடைய ப்ரேயர்ஸ் மட்டும்தான். நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நாங்கள் மாத்திரம் துபாயிலேருந்து மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாட்டுக்கும். ஏன்னா உலகத்தில் உள்ள நிறைய நாடுகள் இப்போ இந்த வார்னால் அவதிப்பட்டு இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க. ஆக்சுவலி செக்யூர்டாக இருந்தாலும் மனுஷங்க தானே, பயம் இருக்க தானே செய்யும் இருந்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுடைய உதவிகள், உங்களுடைய ப்ரேயர்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்.